இன்றைக்கி நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த். நம்ம இருக்கும்போது யாரையுமே கொண்டாடுறதில்ல. ஆனால் இறந்த பிறகு அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்க ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் தான். விஜயகாந்தை நிறைய பேர் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பீங்க. என்னங்க உளர்றாரு அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்போம், பல பேர் கலாய்ச்சிருப்போம், பல பேர் அவமானப்படுத்தியிருப்போம். ஆனால் எவ்வளவு நல்ல மனிதர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இந்த காலத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது கடைசி வரைக்கும் தெரியாமையே போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு ஆள், ஒரு நல்ல மனிதர், இந்த காலத்தில் வாழ்ந்த கலியுகத்திற்கான ஒரு கர்ணன் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்காரு. சில பேர் இப்போ யூடியூப்பில் நான் என்ன உதவி பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே செய்யாமல் நிறைய உதவிகளை செய்த ஒரு மனிதர். இந்த தமிழ் சினிமாவில் நிறைய இந்த படப்பிடிப்புலாம் நடக்கும் இல்லையா, அந்த நேரம் கதாநாயகி அவங்களுக்கெல்லாம் வேறு விதமான சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் துணை நடிகர்களுக்கு ஒரு நார்மலான சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாமே, நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் மற்றவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு முதலாக அதை கொண்டு வந்ததே நம்மளுடைய விஜயகாந்த் தான். இப்போது நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, அதை சோஷியல் மீடியாவில் எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் முதல்ல ஆரம்பித்தது நம்மளுடைய விஜயகாந்த் தான். நிறைய பேருக்கு உதவி செய்தவர். இப்போது நம்ம தளபதி இருக்கார்ல, அவருடைய ஆரம்ப படம் நாளைய தீர்ப்பு படு தோல்வி. அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு நடிகரோட சேர்ந்து நடித்தா விஜய்க்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. சந்திரசேகர், அதாவது விஜயோட அப்பா, முடிவெடுக்கிறாரு. பல பேர்கிட்ட போய் கேட்குறாரு, யாருமே ஒத்துக்கலை. ஆனால் விஜயகாந்த் ஒத்துக்கிட்டாரு. கதையே கேட்காம அந்த படத்தில் நடித்தார். அதுக்கு பிறகு தான் தளபதியோட வாழ்க்கையே மாறி போணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மற்ற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர்னா விஜயகாந்த் தான். சூர்யா கூட அப்படி தான் அறிமுகமாயிருப்பார். இப்படி பல பேருக்கு உதவி செய்த ஒரு ஆள் அப்படின்னா அது விஜயகாந்த் தான். விஜயகாந்தை பற்றி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இனி வரும் வீடியோஸில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விஜயகாந்த்கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.